எஸ். எல்லாருமே வந்து நெப்போ கிட்டு ம். இவங்க தெரிஞ்சவங்க மூலியமா வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிற வகையில இப்போ எஸ்கே தன்னுடைய சகலை அவர்கள வந்து ஓகே. டைரக்டரா தன்னுடைய புரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் மூலியமா அறிமுகப்படுத்த போறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அத பத்தி தான் பேச போறோம். எஸ். எஸ்கே அப்படின்னு சொன்னாலே அவரா வளர்ந்து வந்தவர்ப்பா. அந்த நெப்போட்டிசம் அதுக்குள்ளலாம் அவர் இல்லவே இல்ல. அவர் உழைப்பால, அவரோட டேலண்டால வந்தவர் அப்படின்னு நெறைய நம்ம பேசியிருப்போம். ம். அதே மாரி அவர் நெறைய பேருக்கு வளர்ந்தக்கப்புறம் வாய்ப்புகள் குடுத்தாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் புரொடக்ஷன் கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணி, அதுல நெறைய பேருக்கு வாய்ப்பு குடுத்தாரு. ம், ம். அப்படிதான் இப்ப நம்ம ரியோ ராஜா வந்து ஹீரோவா வந்து நம்ம செரிஷ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே அவங்களோட புரொடக்ஷன்ல தான் ரியோ ராஜன். நெஞ்சம் உண்டு எஸ். நேர்மையுண்டு ஓடு ராஜா. அது பிளாக் ஷீப் அண்ட் அந்த ஒரு ம். மாரி கொலாபரேஷன்ல நடந்தது. எஸ். அப்படிதான் ஹீரோவா நம்ம எல்லாருக்கும் வந்து ரியோ ம். ராஜ் இன்ட்ரோடியூஸ் ஆயி, அதுக்கப்புறம் அவர் பல படங்கள் பண்ணி, இப்ப ஆண் பாவம் பொல்லாதது வரைக்கும் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரியோ ராஜா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறம், இப்ப ரியோ ராஜ் வந்து அடுத்த படமா வந்து ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் தான் நம்ம எஸ்கேயோட சகல அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்த நம்ம எஸ்கே தான் புரொடக்ஷனும் பண்ண போறாரு. ஒரே கல்லுல 2 மாங்கா லைக் அப்படி ஒரு கிரைட்டீரியா ஐடியாஸ் போட்டு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ம், ம்.